சின்ன ஓமை நான் யூஸ் பண்ணுவேன். மனசாட்சியில் நமக்கு இருதயத்தில் ஆண்டவர் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறார். ஷார்ப்பான ஒரு பாக்ஸ், 4 எட்ஜ் வந்து பயங்கரமான கட்டிங் எட்ஜ், எல்லாமே அவ்வளவு ஷார்ப்பாக உள்ள எட்ஜ். மனச்சாட்சி பெட்டி, இருதயத்தில் இருக்கிற மனச்சாட்சி பெட்டி. இப்பெல்லாம் ஒரு தவறு செய்கிறோமோ அப்போ அந்த மனச்சாட்சி பெட்டி அப்படி ஒரு ஷேக் ஆகும். அது எல்லாமே பயங்கர எட்ஜ் எல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கா, ஒரு நேரம் அப்படி ஆயிட்டு அப்படி நின்ன உடனே உள்ளுக்குள்ள பயங்கரமான ஒரு வலி என்ன செய்யும், வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். சவுலோட சால்வை தொங்கல் அறுத்ததுக்கே அப்படி ஒரு வலி மனசுல ஒரு படபடப்பு என்ன செஞ்சுச்சுன்னா வந்துருச்சு. இப்ப நீங்க அடுத்தடுத்து அதே காரியத்தை செய்யறப்ப திரும்ப திரும்ப அந்த இது என்ன செஞ்சிட்டு இருக்கோம், அப்படியே ரொட்டேட் ஆயிட்டு அப்படியே நாளடைவில் அந்த வலியினுடைய அளவு என்னன்னா குறைஞ்சு 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 அந்த மனச்சாட்சி பெட்டியினுடைய ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் மழுங்கி நாளடைவில் அது ஒரு பால் ட்ரெஸ் மாதிரி, ஒரு பால் மாதிரி ஆயிரும். ஷார்ப்பா இருந்த மனச்சாட்சி பெட்டி எப்படி ஆயிரும், பால் மாதிரி ஆயிரும். இப்படியே ஒவ்வொரு முறையும் குத்தி கிழிச்சு 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 அதுக்கப்புறம் இவன் மாறுவான்னு பார்த்தா என்னென்ன மனச்சாட்சி பெட்டியோட எட்ஜ் என்ன செஞ்சு வச்சுன்னா கரைஞ்சு வச்சு. அப்போ மனச்சாட்சி நாளடைவில் டேமேஜ் ஆன உடனே அது அப்படியே இப்பவும் அதை தவறு செஞ்சா அந்த பெட்டி அப்படி சுத்துது, ஆனால் எந்த வலியும் இல்லை, சுகமா இருக்கு. அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் ஆண்டவர்கிட்ட வரணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. வரணுங்கிற எண்ணமே வராது. இங்கதான் துரோகம் வந்துடும். பிப்ரவரி 6 சொல்லப்பட்டபடி இந்த மாதிரி பட்ட நபர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். விசுவாச துரோகம் நிகழும். அதுக்கு மேலே எப்படியாவது வந்து ஆண்டவர் வச்ச அதெல்லாம் அது பயங்கர ரிஸ்க். அது ஆனா அது உடனே நடக்காது, வருஷ கணக்காக என்னன்னா நடக்கும். ஆனா ட்ரூத் என்னன்னா இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அதனால தேவனுடைய உண்மையோட நாம விளையாடாதிருப்போமாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.